ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா எப்போயுமே சந்தோஷ் வாய்ஸ் கேட்குன்னு தானே பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து சந்தோஷோட அக்கா தான். எனக்கு கொஞ்சம் வாய் கொள்ளறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் சந்தோஷம் சேர்ந்து லோனல் ஃபாலோ போகிறோம். நான் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் விளையாடுவேன். சந்தோஷ் தான் நல்லா விளையாடுவான். கைஸ் இப்போ நம்ம அக்காவை கூப்பிட்டு வந்திருக்கோம். இங்கே வாங்க. எப்போயுமே ஃபஸ்ட்டு பால் வந்து சாமிக்கு அப்படி நாங்களே ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்கோம். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், ஓகே? இங்கே பண்ணாதீங்க கைஸ். அப்போ ஆமாம், அதுவே உங்களுக்கு வந்து மண்டையில் அடி வாங்கிட்டு உட்கார வேண்டியது. அதுவும் சரி தான். நான் கைஸ் இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். என்னடா ஆரம்பித்தோடனே போட்டானுங்க வசினி. உன் கையில் தான் எல்லாம் இருக்குது. ஏண்டா நானே ஆட தெரியாதுன்னு என்னை கூட்டின்னு வந்திருக்கேன். நான் ஆடணுமாடா? என்னடி டாப்பு பண்ணியிருக்கான் பாட்டியா? ஆமாம் காய்ஸ், எனக்கு ஒரு டவுட் காய்ஸ். 10 years old 5 years oldலாம் காமிக்கிட்டாரு. எப்படி காமிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இருங்க, ஸ்கோப் வச்சு மண்டையில் போட்டு ஊற்றுடலாம். வசினி அவன் உனக்கு தான் ஏன் பண்ணுறான்? எனக்கா? ஆமாம். என்னடா டேய் நான் வரலடா, நான் வெளில போகிறேன்டா. ஏச்சி ஆடு காய்ஸ், நம்மளுக்கு எப்பவுமே அழுத்தி பிடிதான் யூஎம்பி. காய்ஸ், இது சத்தியமாக ஏற்று ஹேக்கர் காய்ஸ். நான் கீழே குடிச்சிட்டா கண்டெய்னர் கீழே அடிக்கிறான் அவன். நம்மளுக்கு எப்பவுமே இந்த கன்லாம் இந்த ஒன் டாப் கன்லாம் செட் ஆகாது கைஸ். நம்மளுக்கு எப்பயுமே வந்து அழுத்தி பிடி கன் தான். வஷ்னி டஸ்டிக்கில் டஸ்னி ப்ளீஸ் வஷ்னி. டஸ்டிங்களா? சரி எடுத்துட்டேன். நான் எனக்கு MP5 ஒன்று எடுத்துக்கிறேன். டேய் இந்த சைடு போகலாம்டா. சரி இந்த சைடே வாஷ்னி போகலாம். அந்த சைடு சொன்னடா. இந்த சைடில் நம்மளுக்கு லாஸ்ட்டுடா போனோடனே போகிறானுங்க பேர். ஏன்டி வாய் வைக்கிற? வஷ்னி ஏன்டி வாய் வைக்கிற? ஐயோ சொன்னல இந்த நமக்கு செட் ஆகாதுன்னு. நான் குளோவால் போட்டு வச்சிருக்கானா அந்த அளவுக்கு வாய் வச்சிருக்கு. நீ எப்படி தலையை பாட்டுக்கிட்டு இருக்க? கீழே வரான்னு பார்த்துன்னு இருக்கேன். ஒருத்தன் ஆஃப்லைன்ரா, வெளில போயிட்டான் ஒருத்தன். பாரு ஒருத்தன் சோலாவாக அடிக்கிறான்டி. இருங்க 4 ரவுண்டு போகட்டும், அப்புறம் அடிக்கிறான். இந்த ரவுண்டு மட்டும் அவனை அடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு அடிக்க விட்டுருலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, நான் அடுத்த ரவுண்டு அவனை அடிக்க விட்டுருவேன். நான் வந்து ப்ரெடிக்டர் கைஸ். ப்ரெடிக்டருங்கிறேன். ஒருத்தன் ஆஃப்லைன் கைஸ். என்ன ஆச்சுனே தெரியல. வைஃபை கூட இல்லாமல் இருக்கலாம். அடிக்கிறான் பாரு. நான் ஸ்கோப் போட்டு அடிக்க போகிறேன்ப்பா. நீ எப்படியாவது போ. ஸ்கோப் போட்டு MP5யா? உனக்கு என்னடா MP5 பற்றி தெரியும்? நீ ரெசடிக்கல், நான் MP5. டாய் சுமிதா, நான் தான் ஃபஸ்ட்டு இந்த உனக்கு தான் நான் தான் உனக்கு கேமே காமிச்சேன். இந்த கேமு எனக்கு அவ்வளோவா ஆட தெரியாது கைஸ். பாருங்க, எங்கெங்கேயோ கிரனைடை போட்டு சுற்றிட்டு இருக்கேன். நான் எங்கெங்கேயோ கிரனைடை போடுறேன் பாரு. நான் இப்போ ரஷ்னி நான் ஒரு சான்ஸ் தரேன் ரஷ்னி. நான் வந்து டஸ்டி வச்சு அடிக்க மாட்டேன். அவன் கிட்ட மாட்டினா மட்டும் அடிப்பேன். இங்கே வெயிட் பண்ணிருக்கேன். நான் முன்னாடி சொல்கிறேன் கேளு. நான் தலையை காமிச்சா மட்டும் அடிப்பேன். நீ வேணா ஸ்கோப் போட்டு என்னென்ன பண்ணிக்கோ. நான் டேமேஜ் கொடுத்துட்றேன். நீ வந்து அடிக்க முடிஞ்சா அடி, இல்லை பார்த்துக்கலாம். அடிக்க முடிஞ்சா தலையை காமிச்சாலே அடிச்சிருவேன். பார்த்தியா அழகாக இருக்குல்ல என்னோட இது ஸ்கின்னு. MP5 ஸ்கின் நல்லா இருக்குல்ல. சொல்ல மாட்டேன். நம்ம ட்வினிங் பண்ணியிருக்கோம். நான் வச்சிருக்கல மாஸ்க்கு, அப்புறம் அந்த கேப்பு. அது எங்கள் அக்கா கிட்டே இல்லை. ஏன்னா வந்து நான் இப்போ தான் கைஸ் ஆடவே கற்றுக்குறேன். எனக்கு தெரியும் ஆடுறதுக்கு. CS ரேங்க்லாம் போடலாம்னு நினச்சேன். வஷ்னி அஸ்தா பாருங்க, போக போடலாம். அடுத்த ரவுண்ட் வந்து தோற்றுறேன் கைஸ். நான் வேண்டே ஒரு மாதிரி ஹாரிபிளாக ஆட போகிறேன். ஃபிஸ்ட்டு வச்சு ஆட போகிறோம். ஏன்னா ஒருத்தன் ஆஃப்லைனில். நான் ஒரு மாதிரி ஆட போகிறேன் கைஸ். அதாவது எப்படின்னா என்ன சொல்கிறது, கேவலமா என்னடா ஏன்டா இப்படிலாம் பேசுற? கேவலமா தான் ஆடிட்டு இருக்கோம். மோசமா ஆட போறேன் கைஸ். ஒரே ஒரு ஆள் இதை சொல்றீங்களே. நான் இந்த ரவுண்டு தோட்டுனா அவன் 4 பாயிண்ட் எடுத்துருவான்ல. அடுத்து 4 ரவுண்டு அடிக்கலாம். என்னங்கிற கம்பேக் கொடுக்கலாம். இந்த மேட்ச் வந்து லைட்டா நான் உண்மையா ஆடுற மாதிரி உண்மையா ஆடுற மாதிரி. ஒரே ஆள் உன்னை போட போறான். ஒரே ஆள் உன்னை போட போறான். எனக்கு சுத்தமாக ஆட தெரியாது. ஏதோ ஒவ்வொரு அளவுக்கு அங்கே மட்டும் குளோவால் போடுவான். இங்கே அடைக்க பார்க்குறியாடா டேய். நாங்கள் அந்த சைட்லேருந்து பூந்து வந்துடுவோம். டெக்னாலஜியா நாங்கள் கோளாறு வருஷம் பிள்ளையே வராமல். என்னடா என்ன மட்டும் அடிக்கிறாங்க கைஸ். அதுக்கு ஆட தெரிஞ்சிடும் மட்டும். தள்ளி போடா டேய். என்ன போடா மாசே? தள்ளி போடா டேய். ஐயோ ஐயோ கைஸ் இருங்க கைஸ். மாடி டேய் தள்ளி போடா. ஐயோ முட்டே வராது டேய். இங்கே மட்டும் மெக்கிட்டு போட்டு டக்குனு ஓடிடலாம் கைஸ். ஒரு டைலாக் வரும்ல, டேய் அவன் செத்துட்டான்டா. அதே மாதிரி தான். எப்பறம் அவ்வளோ ரேஞ்ச் தான்டாச்சு டேய். ரெடி கொஞ்சம் கைஸ் சொல்லியிருந்தேன்னா இந்த மேட்ச் பாருங்க கைஸ். ஃபிஸ்ட்டில் நான் தான் அடிப்பேன். நீ கம்மன் ரஷ்னி. நான் ஓரளவுக்கு டேமேஜ் கொடுக்குறேன். அதுவும் தோற்று போயிடுவேன். அது ஒரு விஷயம் நீங்கள் குறிச்சு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஹெட் அடிக்கலனா என் பேர் மொட்டை சந்தோஷம் மாட்டிக்கிறேன்.
மொட்டை குமாரன் மாட்டிக்கிறேன். அவன் ஏற்கனவே மட்டும் தான் கைஸ். ஏய் என் முடியெல்லாம் பார்த்துருக்கீங்களா கைஸ்? அந்த ஷார்ட்ஸில் பாருங்க, செம்மையா இருக்கும். அக்கா ஃபெஸ்டிவலும் போடுறேன். அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் 100 வரணும். 100ஆ? ஓகே கைஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃபேஸ் ரிவீல் பண்ணலாம். டேய் அங்கே இருக்குன்னா ஏன்டா கிரேடு போடுறேன்? 2 எழுத்து தானே போச்சு. ஓவரா பண்ணாட. அப்போ கூட பண்ணலாம். ஹெல்த்துடா 2 தாண்டி போச்சு. எவ்வளோ ஹெல்த்து. 200 2 போச்சு. 198 இருக்குல்ல. அவர் காற்றுல கை செத்துற போ. டெய்லி காட்டில் சொல்லிட்டு நிற்கிற. டேய் அவன் கொடுக்கணும் எது ஓடினே இருக்காது. அது வேணா அதுக்கு நீ தான் நம்மளாம் மூவ்மெண்ட் பண்ணணும். ஏய் செத்தாட போட்டான். நான் வாய் வச்சேன் வாய் வைக்கல. ஐயோ வாய் நாய் தூக்கிட்டு விடும். டேடி என்னடா கைஸ் மேலே வச்சுன்னுக்குறான் அவன். டே கணேஷ் என்னடா ஆடுற? ஹெல்ட்டு இன்னொரு 8 போட்டுடலாம். ஓடுறான் பாரு. இது அவனுக்கு குளோவால் போட்டு எப்படி ஓடுறன்னு பார்க்குறேன். ஐயோ தாண்டி போயிட்டான். இவனை அப்படியே அடைச்சி விடலான்னு நினச்சேன் கைஸ். ஐயோ அவன் ஒரு இடத்துல இது போலான்னு பார்க்குறான். மெட்கிட்டு மூக்கு அங்கே இருக்கான்ல. இப்போ நம்ம ஓடும் போது மெட்கிட்டே போட முடியாது. அவன் மெட்கிட் போன நினச்சிருப்பான் போல. குளோவால் போடுறான். ஏய் எப்படி அப்பாடா மொட்டை கொடியெல்லாம் மொட்டை குமாரும் மாட்டு வச்சிருப்பாங்க. சமாடி கட்டிடலாம். ஏன்னா கை மட்டும் வளர்ந்துருது. நான் வந்து எப்பயுமே கைஸ் நாமிச்சுக்கோ 3 ரவுண்ட் நான் உன்னே வேணும். நான் வந்து எஸ்விடி ஒயிட்டுக்கு போகிறேன். எனக்கு வந்து வின்செஸ்டரு. ஓகே போடுமா? ஓகே ஆடலாம் வா. கைஸ் எனக்கு எப்பயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னதுன்னா, நான் எப்பயுமே வந்து கிரைண்டு போட்டுருவேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் கிரைண்டு. அது போட தான் எனக்கு கொஞ்சம் குளுன்னு இருக்கும் மனசு. போட்டேன் பார்த்தீங்களா? எனக்கு எப்பயுமே எல்லா ரவுண்ட்லையும் நான் போடுவேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எவ்வளோ நேரம்ண்ணா இப்படி போட்டியாண்ணே? போட்டேன் அவனை எப்பயும் நாங்கள் வின்செஸ்டர் பயலுகடா. நான் வந்து டெசர்ட்டிக்கில் ஆட 1 டாப்பு எல்லாமே கற்றுக்குறேன் கைஸ். எங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து 11th தானே. ஏன்னா வார்னிங் நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சா ஃபேஸ் ரிவீல் வர்ஷினிக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சா நான் வந்து வர்ஷினிக்கு எல்லா ஸ்கில்ஸ் சொல்லித்தரேன். அதாவது என்னென்னா 1 டாப்பு எல்லாமே அதே 500 1000 சப்ஸ்கிரைபர் அடிச்சா எப்படியாவது எதாவது பண்ணிட்டு புது ஃபோன் வாங்கி உங்களுக்கு கிளாரிட்டியாக வீடியோ வரும் கைஸ். புது ஃபோனுங்க நம்பரு டாப்அப் பண்ணலாம். டாப்அப் பண்ணிடலாம். வீக்லி மந்த்லி போடுறேன். வீக்லி மந்த்லி டாப்அப் பண்ணி உங்களுக்கு போட்டுருவேன். சாரி பேசும்போதே போட்டேன் அவனை. இப்போ எது யார் என்ன வேணா எடுக்கலாம். நம்மளுக்கு எப்பவுமே அழுத்தி பேச சொல்லிக்கிறேன். பார்த்தீங்களா கைஸ், நான் சொன்னல அவனை கம்பேக் கொடுக்கலான்னு. கரெக்டாக தான் போய் 3 தெரியும். நான் எப்பயுமே வந்து ஃப்ரீஸ் கிரைண்ட் போட்டால் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படியே போய் போடுறேன் பாருங்க. இப்போ ஃப்ரீஸ் கிரைண்ட் நம்ம குளோபால் ஃபஸ்ட்டு மேலே போட்டு அங்கே உக்காஞ்சிடலாம். எட்டி போட்டால் டப்புன்னு போடலாம். எட்டி பார்க்குறானா இதை போடலான்னு போட்டா ஒரு டேமேஜ் கூட இல்லைடா. கஷ்டப்பட்டு போடுறேன்டா நான் ஃப்ரீஸ் கிரைண்ட். போட்டியா ஒரு 2 பட்டனை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் நீ வந்து கீழே எடுத்துட போகிறான். நம்ம குறுக்கால போய் தான் அடிக்கணும். குறுக்கா இந்த கௌஷிக் வந்தான், சந்தோஷம் வந்தான். பூயா கைஸ் சொன்னோம்ல இப்போ கம்பேக் அடிக்க போனேன். நான் வந்து ரொம்ப நாள் ஆகலை. இப்போ நான் வந்து ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் என்ன சொல்கிறது 10 செகண்டுக்கு கீழே கூட இருக்கலாம். நான் வந்து காமிப்பேன் எவ்வளோ நேரம்னு நீங்கள் கெஸ் பண்ணணும். அதாவது அந்த அது பேர் என்ன கலெக்ஷன் காமிக்க இருங்களேன். வந்துரு சரி கைஸ் மேட்சுக்குள்ளே போயிடுச்சு. இன்னொரு லாங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். எங்ககிட்ட இருக்கிறது எல்லா ஸ்கில்லுமே காட்டுறேன். நான் இப்போ தான் பண்ணேன் கைஸ். அதுக்குள்ளே காமிப்பேன் நினச்சிங்களா? அதுக்குள்ளே ஸ்கின்லாம் காமிச்சிடும் நினச்சிங்களா? சொன்னல 500 சப்ஸ்கிரைபர்ஸ்னால் டாப்அப்பு டே 400 சப்ஸ்கிரைபர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். 500லாம் வேணாங்க கைஸ். நீங்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஒரு வியூஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக நாங்கள் வந்து லாங் வீடியோவே அப்ளை பண்ணுறோம். இது எப்போ எடுத்தது அது மாதிரி நாங்கள் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். எப்பப்போ போட்டதுன்னா நாங்கள் கன்ஃபார்மாக வந்து வீடியோ போட்டுருவோம். நான் எப்பயும் இறந்துட்டேன்டா. என்கிட்ட கேட்காத ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாமிக்கு எப்பயுமே ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டு டாப் பண்ணியிருக்காங்க கைஸ். அந்த தெரியல அந்த காரில் வச்சு ஓட்டுற மாதிரி ஏதோ எமௌண்ட் வச்சுருக்கான். அப்புறம் அவன் தலை கூட பார்க்க அந்த ஆர்ஜராக்கு பண்டிலோட தலை மாதிரி இருக்குது. ஏதோ அங்கே வர அந்த கார் வச்சுட்டு அவன் தலையை பாருங்களேன். அப்படியே ஆர்ஜராக்கு குளோவாலும் டாப்பு எல்லாம் டாப்பு. 2 பேரும் வராங்க வச்சுனி. அப்பாடா ஒருத்தனை போட்டேன். ஒருத்தனை மட்டும் போட்டுருணும் அப்படியே. அப்பாடா ஏன்டா போட எனக்கு 1 கிலோ கூட கிடைக்க மாட்டேங்குதுடா போடா. சரி ரஷ்னி முடிச்சிடலாம் பரவாயில்ல விடுங்க கைஸ். நான்
இப்போத்துல சொல்லிட்டு இருக்கேன். நான் எப்போயுமே வந்து ஃப்ரீஸ் கிரேட் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போயுமே வந்து ஃப்ரீஸ் கிரேட் போட்டுருவேன். சரி, இப்போ நம்ம எனிமன் டபுள் பேர் எடுத்திருக்காரு. சுத்தமாக ஆட வரான்னு சொல்ல மாட்டோம். எனக்கு இல்லையே எங்கள் அக்காவுக்கு. நான் ஓரளவுக்கு ஆடுவேன் கைஸ். நான் இப்போ தான் இது பண்ணியிருக்கேன், இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஓரளவுக்கு ஆடுவேன். இதை எனக்கு வந்து ஒன் டாப் வரும்ன்றனால இது வந்து ஆக்சுவலி ஒரு ஒன் டாப் கன்ன்றனால எனக்கு ஆட வரும். என்ன நீ அடுக்குள்ள காலியா? எனக்கு தான் கொஞ்சம் ஆட வர. நான் இப்போ தானேடா கற்றுக்குறேன். ஏய் குளோவல் போடுறா. ஐயோ வராண்டே, இங்கே ஒருத்தன் வரானே. என்ன குமார் அவசரப்பட்டு? இல்லை ஸ்னீ, அவன்கிட்ட டிஃபெண்ட் குளோவால் போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டேன். ஆர்ஜேரா கண்ட பண்டில் ஸ்டோன்ல அவன்கிட்ட டிஃபெண்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் பண்ணல ஒருத்தங்கிட்ட இந்த குளோவால் போட்டு அவன் சைடில் வந்து அஸ்தான் ஸ்னீ. கைஸ் எங்களை மாதிரிலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பால் சாமிக்கு விட்றேன் அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க, மொத்தமும் போயிடும். நாங்கள் ஏதோ கணக்கான ஆடிட்டு இருக்கோம். சுத்தமாக டேக்கிள் பண்ண முடியல. இவன் ஒத்தாரா இருந்தால் சொல்ல மாட்டேன். அதுக்குள்ளே வஸ்னி காலி. கைஸ் எனக்கு ஆட வராது. ஈரோஸ்னி உன்னை இவன் போட்டான். போட்டு சூப்பர். கை கொடுக்க மாட்டியா? முடி கொடுக்குறேன். ஈ வராதுடாடி. எங்கே இருக்கானோ தெரில இவனை முட்டை கோச மாட்டேன். எங்களோ போட்டு அடைச்சாச்சு. டேய் ஐயோ வரானு நிறைய. இங்கே போட்டு அடைச்சிட்டு இங்கேயும் அடைச்சிடலாமா? அடைச்சிடு காசா பணமா போட்டு விடு. இவன்கிட்ட ப்ரீஸ் கிரைண்டை போட்டான், போட்டு விடுன்னு ஒன்று. ஏய் நான் என்ன சொன்னேன்டா, அடியாடா போடுறேன். ஏடா ஸ்டார்பிச்ச. சரி இப்போ என்ன பண்ணலாம், சுட்டிட்டு போகலாமா? இங்கே இருக்க ஜோன் ஒன்று நினைக்கிறேன். ஜோன் வேறு மிடில் ஜோன் எங்கே வரும்னு தெரில. கைஸ் யாரெல்லாம் ஜுஜுட்சு கைசன் பார்ப்பீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஏன்னா குளோபால் வந்து சத்தோரு கோஜு யாரெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அஜியோ டேய் என்னடா டேய், நான் பேசின்னு இருக்க கேப்பில் நீ என்னடா அவுட் ஆகிட்ட? நான் என்ன பேசினேன்? சிரிக்கிற நீ. ஏங்க கைஸ் நம்ம எப்பயும் எஸ்விடி ஒய் எடுப்போமா இல்லை க்ரோஸா? இல்லை வாய்ஸ் இருங்க, நான் அப்புறம் மாட்டிக்கிறேன். அழுத்தி புடிடா டே. MP5 1 நான் எஸ்விடி ஒய் மட்டும் எடுத்துக்கிறேன்மா. சேஞ்ச் பண்ணிடுறேன். உனக்காக தான் MP5 1 எடுத்துருக்கேன். இல்லைனா நான் எஸ்விடி ஒய் அந்த ஒன் டாப் கன் பண்ணலாம் M1014 எடுத்துருப்பேன். எனக்கு ஆட வராது கைஸ். நான் வந்து அவங்கள்ட்ட புஷ்அப் பண்ணிருக்கான் பாருங்க. புஷ்அப்பா அங்கே புஷ்அப்பா எமோட்டு பா போடுறா சேர்த்து. அடு ரெண்டு கையை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு நான் பாட்டியா பின்னாடி வச்சுட்டு முடுக்கு பின்னாடி. இது அட்டமாச்சு பார்க்கலாம். அவன் போட்டா அவனுக்கு காமிக்கிறேன்னே கைஸ், எல்லாருக்கும் காமிக்கிறான் அவன். என்னடா எனக்கு ஆடவே தெரில கைஸ். 4 ரவுண்டு அப்புறம் ஜெயிச்சிடலாம். என்ன மேட்ச் நம்படா என்ன மேட்ச். இந்த மேட்ச் போட்டானா பார்க்கலாம். எஸ் அந்த இது புஷ்அப் அமௌண்ட்டு ஒரு சின்ன ஒரு சில காமிக்கிறேன் பாரு. ஃபோக்கஸ் ஆகிறேன் இது என் ஸ்க்ரீனை மட்டும் பாரு. அங்கிட்ட அமௌண்ட்டு. ஆமாம் ஆமாம் எனக்கு நான் டவுன்லோட் பண்ணல. நீ ஏன்ச்சிக்கணும் அவனை போட்டுருவேன்டா. ஆல்ரெடி ப்ரிப்பேராக வந்துட்டேன். ஃபஸ்ட்டு மேட்ச் போட்டால் மட்டும் சரி ஓகேன்னு விட்டுடலாம். அதையே கண்டினியூ பண்ணால் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் உங்கள் ஆல் டைம் ஃபேவரட் அனிமே என்ன சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணிடுங்க. ஆல் டைம் ஃபேவரட் நருட்டோ. ஆல் டைம் ஃபேவரெட்டு நான் நிறைய அனிமே பார்த்துருக்கேன். நான் டீமன் ஸ்லேயர் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். சும்மா சீசன் 2ல் இருக்கேன். ஜுஜுட்சு கைசன் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். நருட்டோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அப்புறம் அந்த இது பேர் என்ன சைட்டாமா பேர் வச்சு ட்ராகன் பால் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஒன் பஞ்ச் மேன் ட்ராகன் பாலில் தானே எவன் வருவான்? கோகு வெஜிட்டா அவங்கெல்லாம் வருவாங்க. பெரிய பெரிய கையெல்லாம். டேய் யாரை எடுத்தது? ஆப்போனன்ட் டீமா? ஆமாம் சாமாஸ்னி. எனக்கு வந்து அதுக்குள்ள எனக்கு நிறைய இதுவும் இருக்கும் கைஸ். என்ன சொல்கிறது, எனக்கு வந்து நிறையலாம் இல்லை, ஓரளவுக்கு நிறைய வந்து என்கிட்ட ஸ்கின்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன். சந்தோஷ் கிட்ட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்கின் வச்சுருப்பான். நானும் சந்தோஷம் AK-47 ட்வின்னிங் பண்ணுறோம் கைஸ். இப்போ ஹெட்டு சந்தோஷ் ஹெட்டா வந்துச்சு என் ஸ்க்ரீனில். நான் தான் கேட்டேன். அவன் என்ன நினச்சிட்டான், நான் அவனுக்கு எட்ட வச்சல இவனும் ஜுஜுட்சு கைஷின் க்ளோவால் தாண்டி வச்சுருக்கான். அவன் என்ன நினச்சிக்கிட்டா ஹெட்ஷாட் சந்தோஷ் மைட்டுக்காய் ரெட்டு கில்லு அந்த வரும்ல. நான் கில் போட்டேன் ஹெட்ஷாட்னு நீ போட்டியா? ஹெட்ஷாட்னு வரும்ல. அவன் என்ன நினச்சிக்கிட்டா ஒருத்தர் என்ன போட்டான்னு நினச்சிக்கிட்டா அவன். ஓ இதோ மாஸ்க் க்யூட்டாக இருந்துச்சுன்னா க்யூட்னு போடுங்க மேலே பாண்டா சிம்பா. இவன் க்யூட்டு கைஸ். எங்கள் வீட்லேயே வந்தான் என் செல்லக்குட்டி. என் செல்லக்குட்டிக்கு வந்தான். ஏன் நான் தான் எல்லாருக்கும் செல்லக்குட்டி. நாங்கள் 2 பேர் பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லார் மேலேயும் பண்ணுவோம். எல்லார் மாதிரியும் பண்ணுவோம். எங்கள் பேரா அல்ட்ரா கிரிஞ்சு 4 இங்கே கிரிஞ்சாக தான் இருக்கும். நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் கிரிஞ்செலாம் பண்ண மாட்டேன். கிரிஞ்செலாம் பண்ண மாட்டோம் கைஸ். என்ன சொல்கிறது,
சரி அங்கே பாருங்க அந்த பாண்டா அந்த மாஸ்க். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அக்கா மட்டும் ஏன் போகலன்னா அவகிட்ட இல்லை. இல்லை எதுவுமே இல்லை எனக்கு. அது வந்து முன்னாடி இந்த சீசனில் கைஸ். கைஸ் இப்போ நம்ம என்ன கண் வேணால் எடுக்கலாம். நீ பேசு நீ 4 இருக்கும்ல, அதனால் எல்லாம் எந்த கண் வேணாலும் எடுக்கலாம். நம்மளுக்கு எப்பவுமே அழுத்தி பிடிதான் கைஸ். நீங்கள் வேறு நீ என்ன கண்ணு எடுத்துருக்க? MP51 தான் ஆல்வேஸ். MP51 வேற எடுக்கலையா? வேறு எதுவும் எடுக்கல, எனக்கு அது மட்டும் தான். பின்னாடி VSS வச்சிருக்க மாதிரி கம்மி. VSS ரெண்டு பேரும் ஆஃப்லைன் டி. ஐயா நான் ஹெட்டு போகிறேன். VSS நீ ஒரு சில நான் எமௌண்ட் போட்டு அடிக்கிறேன் பாரு. நான் ஆடிக்கிறேன் போடா. ப்ளீஸஸ் நீ போடா. ப்ளீஸஸ் நீ வச்சு நீ ஒருத்தன் அடி. நீ தான் அதிக கில் எடுத்த. நீ ஒருத்தன் அடி. டேமேஜ் கொடுக்குற பாட்டியா நான் சிரிக்கிற நீ. கைஸ் நம்ம அந்த சேனலில் வரும்ல கைஸ், நம்ம இந்த மேட்ச் போயா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். பாய்.